கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற பகுதியிலே யோவான் ஸ்நானகன் கொல்லப்படுவதை குறித்து தியானிக்கிறோம். இயேசு மக்கள் மத்தியிலே பிரபலமாயிட்டார். ஏரோது மன்னன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். சில மக்கள் இயேசுதான் யோவான் ஸ்நானகன், அவன் மரணத்திலேருந்து எழுந்திருந்திருக்கிறான், அதனால தான் அவரால் இது போன்ற அற்புதங்களை செய்ய முடிகிறது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சிலர் இவர்தான் எலியா அப்படின்னு சொன்னாங்க. வேறு சிலர் இயேசு ஒரு தீர்க்கதரிசி, இதற்கு முன்பாக வாழ்ந்த பல தீர்க்கதரிசிகளை போல இவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லி கொண்டாங்க. இயேசுவை பற்றி இன்னும் பல செய்திகளை ஏரோது அறிந்து கொண்டார். நான் யோவானுடைய தலையை வெட்டி கொன்னுட்டேன், இப்பொழுது யோவான் மரணத்திலிருந்து உயிரோடு எழுச்சிட்டான் அப்படின்னு சொன்னான். ஏரோது தன் வீரர்களுக்கு யோவானை கைது செய்யும்படி ஆணையிட்டான். யோவானை சிறையிலே அடைத்தான். யோவான் ஸ்நானகனை சிறையிலே அடைத்தான். தன் மனைவி சந்தோஷப்படுத்தும்படி அவன் அப்படி செய்தான். அவள் பெயர் ஏரோதியாள். அவள் முதல்ல ஏரோதுவின் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவியாக இருந்தாள். பின்பு அவளை ஏரோது திருமணம் செய்து கொண்டான். எப்படி சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்வது சரியில்லை அப்படின்னு யோவான் சொன்னான். எனவே ஏரோதியாள் யோவானை வெறுத்தாள். அவள் அவனை கொல்ல விரும்பினாள். ஆனால் அவளால் யோவானை கொன்று விடும்படி ஏரோதை தூண்டிவிட முடியலை. யோவானை கொல்ல ஏரோது பயந்தான். யோவான் ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான மனிதன் அப்படின்னு ஏரோதுக்கு தெரியும். அதனால் யோவானுடைய போதனை ஏரோதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பொருத்தமான ஒரு நேரம் கிடைத்த பொழுது ஏரோதியாளுடைய மகள் ஏரோது ராஜாவுக்கு முன்னாடி நடனமாடினான். அவள் ஆடும் பொழுது ஏரோது அவனை சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நீ விரும்புகிற எதையாவது நான் உனக்கு தரேன், நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன், ராஜ்யத்தில் பாதியாக இருந்தாலும் தருவேன் அப்படின்னு ஏரோது ராஜா வாக்கு கொடுத்தான். அப்போது அவனுடைய தாய் யோவான் ஸ்நானகன் தலையை கேள் அப்படின்னு சொன்னாப்புல. இதன் நிமித்தமாக யோவான் ஸ்நானகன் தலை வெட்டப்பட்டது. இப்படித்தான் யோவான் ஸ்நானகன் கொல்லப்பட்டான்.